ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே Amen. Praise the Lord. 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 இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சி வழியாக இதோ பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இனிய இதயங்களுக்கும் இதோ இங்கு அரங்கத்தில் இருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அன்பு சகோதர சகோதரிகள் சார்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். Happy Christmas. ஃபாதர் பவுலா, கிறிஸ்து மீண்டுமாக பிறந்து விட்டார், கொண்டாட்டம் தொடங்கிவிட்டது, இனிமே மகிழ்ச்சி தான். இந்த விழா இன்னைக்கு என்ன சொல்லுது நமக்கு? கிறிஸ்து பிறப்பு என்பதே மகிழ்ச்சி. கடவுள் மனிதர்களை சந்திப்பதற்காக ஒரு மனிதனாகவே பிறந்தார் அப்படிங்கிறது தான் கிறிஸ்து பிறப்பினுடைய முழுமை அடங்கி இருக்கிறது. கடவுள் இந்த உலகத்தில் அப்படி மனிதனாக பிறக்கிற பொழுது ஒரு கன்னி தாயாக மாறினார்கள். இது உண்மையிலேயே வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தாலும் கூட கடவுள் இந்த மக்களை இந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரு அற்புதமான விழா. சூப்பர் ஃபாதர். இன்னைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா பகுதி எபிசோடு இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கேர்ள்ஸ் பாய்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, இளைஞர்கள் இளைஞர்கள்லாம் நம்மோட சேர்ந்து கோரஸ் பாட வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு பகுதியாக எபிசோடாக தான் இருக்க போகுது. இந்த பகுதியில் நீங்கள் சொல்ல வர கருத்து என்ன? நீங்கள் சொன்னது தான், நம்முடைய மாதா தொலைக்காட்சி குடும்பத்தில் இருக்கிற சிறந்த பாடகர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சிறப்பு விழாவை, பெருவிழாவை மிக அற்புதமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து திட்டமிட்டு இருக்கிறோம். இரவு பகலாக நம்முடைய இசைக்கலைஞர்கள் இதற்கான கோர்வை, இதற்கான தயாரிப்பு எல்லாத்தையும் மிக அற்புதமாக செய்திருக்கிறார்கள். அதோடு கூட நம்முடைய தயாரிப்பு குழுவினர் இந்த நிகழ்வுக்காக அவ்வளவு உழைத்திருக்கிறார்கள். அதனால் எல்லாருமே இணைந்து கொண்டாடுகிற ஒரு அற்புதமான நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. அதனால் அந்த கன்னி ஈன்ற செல்வமே, அதை நாமும் கூட ஒரு பாடல் குழுவாக இணைந்து அந்த குழந்தையை தாளாட்டி மகிழ்வோம். எல்லாரும் சேர்ந்து மகிழ்வோடு ஆர்ப்பரித்து பாடுவோம், இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாடுவோம், கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே. கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே. கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே. என்னமே உன் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ.
இறைவன் நீ, நங்கை உதரம் ஒடுங்கினாய், ஞானம் காக்கும் நாதன் நீ, சீலக்கரத்தில் அடங்கினாய், தாயுன் பிள்ளை அல்லவா, சேயாய் மாறும் விந்தையே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. வல்ல தேவ வார்த்தை நீ, வாயில்லாத சிசுவனாய், ஆற்றல் அனைத்தின் ஊற்று நீ, அன்னை துணையை நாடினாய், இன்ப வாழ்வின் மையம் நீ, துன்ப வாழ்வை தேர்ந்ததே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணீன்ற செல்வமே, இம்மண்ணில் வந்த தெய்வமே, கண்ணே மணியே அமுதமே, என் பொன்னே தேனே இன்பமே, என்னமே உன் வண்ணமே, என்னை தேடி வந்ததே. ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ, ஆரிரோ ஆராரோ. அன்புக்குரியவர்களே, ரொம்ப மகிழ்ச்சியோட இன்றைய நாளில் கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 22-23 இப்படி வாசிக்கிறோம். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். என்ன ஒரு அழகான ஒரு இறைவார்த்தை! கடவுள் நம்மோடு இருக்கிறார். இப்போ நம்ம பாடணும் கன்னி என்ற செல்வம் என்ற ஒரு பாடல். அந்த பாடலை இயற்றியக்குறைய 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அந்த பாடலில் அந்த 2வது சரணத்தை நம்ம பாடுகின்ற பொழுது, வல்ல தேவ வார்த்தை நீ, வாயில்லாத சிசுவானாய், ஆற்றல் அனைத்தின் ஊற்றும் நீர், சீலர் கரத்தில் ஒரு பெண்ணின் கரத்தில் அடங்கினாய், இன்ப வாழ்வின் மையம் நீ, துன்ப வாழ்வை ஏன் தேர்ந்தாய். என்ன ஒரு அந்த ஃபாதர் சிகாமணி அவர் பாடல் எழுதுகின்ற பொழுது முதல் சரணத்தை அவர் மெய்யியல் படிக்கின்ற பொழுதும் 2வது சரணத்தை இறையியல் படிக்கும் போதும் எழுதியதாக அவரே சொல்லியிருக்கிறார். கடவுள் நம்மோடு. இந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? ஆனால் எப்படிப்பட்ட கடவுளாய் தன்னை மாற்றிக்கொண்டார், மனிதனாய் மாற்றிக்கொண்டார் இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும் யோசித்து பார்த்துருக்குறோமா? இன்றைக்கி அந்த கிறிஸ்மஸ் அப்படின்றது கடவுள் நம்ம கூட இருக்கிறதுக்கு, நம்மளில் ஒருவராக இருக்கிறதுக்கு, நம்ம கடவுள் இருக்கிறாரா, கண்ணு தெரியுதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, நாங்கள் என் கஷ்டம் அவருக்கு தெரியலையான்லாம் புலம்புறோம். அப்படி தான் அவங்களும் புலம்புனாங்க. ஆனால் அந்த கடவுள் நம்ம கூடயே எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு துன்ப வாழ்வை எல்லாத்தையுமே எவ்வளவுக்கு ஒரு எளிய மனிதனாய் நம்மோடு இருக்கிறதுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு தன்னை இறக்கி கொண்டார்.
என்று இறைவார்த்தை சொல்கிறது. எது சொன்னாலும் இது பைபிளில் இருக்குதான்னு கேட்பீங்க. பைபிளில் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடணும். கடவுள் நம்ம கூட இருக்கும் போது நமக்கு என்னையா பயம், என்ன அச்சம், யார் நம்மளை என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு எண்ணத்தில் இன்றைய நாளில் கடவுள் நம்மோடு, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் இருக்கிறார். நமது இன்பத்தில், துன்பத்தில், மகிழ்ச்சியில், வெற்றியில், தோல்வியில் எல்லாத்துலேயும் அவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு என்ன வேதனை, அவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த ஆர்ப்பரிப்போடு நம்ம பிள்ளைகளோடு இணைந்து, தந்தையர்களோடு இணைந்து இந்த பாடலை நாம் மகிழ்ச்சியோடு நிறைவோடு பாடி கடவுளை நாம் துதித்து ஆராதிப்போம். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம், அவரே ஆண்டவர் மெசியாவாம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவரை அறியா நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். அவரை அறியா நடுவினில் அவரின் மாட்சியை சொல்லுங்கள். வயல்வெளி நல்ல மலர்களும் வாழ்த்தி பாடி மகிழுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். வானங்கள் மகிழட்டும், வையகம் களி கூறட்டும். வானங்கள் மகிழட்டும், வையகம் களி கூறட்டும். கடலும் அதில் வாழ அனைத்துமே களி நடனம் புரியட்டும். கடலும் அதில் வாழ அனைத்துமே களி நடனம் புரியட்டும். நீதி நேர்மை நிறைந்திடும் நிலைத்த ஆட்சியை அறியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். அவரே ஆண்டவர் மெசியாவாம், அவரே ஆண்டவர் மெசியாவாம். நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இன்று நமக்காக
மீட்பர் பிறந்துள்ளார். அன்புக்குரியவர்களே, அருட்தந்தை டேவிட் சொன்னது போல இம்மானுவேலாக நம்மிலே இயேசு பிறந்திருக்கிற பொழுது, அவர் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு என்ன பயம்? நம் வாழ்விலே மகிழ்ச்சி தானே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இயேசுவினுடைய பிறப்பு நமக்கு மாபெரும் மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த மகிழ்ச்சி எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தன்னையே முழுமையாக பகிர்ந்து கொண்டார். தன்னுடைய இறைத்தன்மையை பகிர்ந்து கொண்டார், மனிதத்தன்மையில் பங்கெடுத்தார். எனவே இந்த மகிழ்ச்சி என்பது எப்படி வரும், நம்முடைய எப்படி பரவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், நாம் அனைவரும் நம்மையே பிறருக்காக இந்த கிறிஸ்து பிறப்பின் போது பகிர்ந்து கொள்கிற பொழுது அது வரும் என்று நான் நினைக்கிறேன். சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது கிறிஸ்து பிறப்பு வருவதற்கு முன்பதாக அம்மா எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கும் பொழுது ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அதை போய் கொடுக்கணும், அதில் தான் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி காலையில் விடிவதற்கு முன்பதாகவே கையில் கொடுத்து, இவங்க இந்த வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துரு, அவன் காலையில் எந்திரிச்சு முத்தம் தொளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லி அனுப்பி விடுவாங்க. அதை போய் நான் கொடுத்துட்டு வருவேன். கொடுத்துட்டு வருகிற பொழுது அது யார், அவங்க யார் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அப்போ அவங்க ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற பொழுது, அதுதான் கிறிஸ்து பிறப்பு, நீ நல்லா புது ட்ரெஸ் போடுற மாதிரி யாருமே புது ட்ரெஸ் போடாமல் இருக்கக்கூடாது, அந்த பிள்ளைங்க பாவம்ல அப்படி சொல்லுவாங்க. அதே போல தான் பல்வேறு நபர்களுக்கு நம்மிடம் பணமோ பொருளோ இல்லை என்றாலும் கூட மற்றவர்களுக்கு அதை நாம் கஷ்டப்பட்டாலும் குடித்தா தான் அந்த மகிழ்ச்சி, அதில் தான் அவங்க கிறிஸ்துவை காண்பார்கள், கிறிஸ்துவனுடைய உடனிருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலே அதை பார்க்குற பொழுது அந்த குழந்தைக்கு தெரியாது, அந்த பையனுக்கு தெரியாது அது வெளியிலேருந்து வந்ததுன்னு. அவங்க அம்மா அப்பா அவங்களுக்காக கிறிஸ்மஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ எல்லாரோடையும் நானும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மகிழ்ச்சி அந்த குழந்தைக்கு இருக்கும். அது ஒரு புறம் இருக்க, அந்த ஒரு நிகழ்ச்சிகள், அந்த ஒரு வழிமுறைகள் என்னுக்குள்ளும் கொடுக்கணும். கொடுக்குற பொழுது தான் நாம் கிறிஸ்துவை உண்மையாக எல்லாரும் கொடுக்குறோம், அன்பு செய்கிறோம் சொல்கிற வழக்கம் வந்தது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக நானும் அருட்தந்தை பிரகாஷும் கிறிஸ்மஸுக்கு முன்னதாக ஒரு இடத்திற்கு காரில் போய்கிட்டு இருந்தோம். அதில் போகிறதுக்கு முன்பதாக எனக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஒரு 3000 ரூபா கொடுத்தாங்க. ஸோ அது பாக்கெட்டில் இருந்துச்சு. காலையில் ஒரு 7 மணி இருக்கும், ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக நின்றுருந்தோம். அப்போ சாப்பிட்டுட்டு வெளியே வந்த பொழுது ஒரு அம்மா கூட்டுற அம்மா அப்படியே ரொம்ப சோகமாக கூட்டிகிட்டு உட்காந்துட்டு ரொம்ப அப்படியே ஃபோனில் புலம்பிட்டு திருப்பி கூட்டிகிட்டே இருந்தாங்க. நான் சாப்பிடும்போது பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் முடிச்சு வரும்பொழுது அந்த காசை எடுத்து அவங்க கையில் கொடுத்து வச்சுக்கிறங்க அப்படின்னா, அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க முகத்தில் இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவங்க சொன்னாங்க, கடவுளாக காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதுவுமே கேட்கல. அதுக்கு மேலே கேட்டோம்னா அவங்க மேலே சிம்பதி வரும்னு சொல்லிட்டு நான் உடனே கார் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் அன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த அம்மா முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி ஒரு தெய்வீக சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் இயேசு கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாரு அப்படின்னா இந்த கிறிஸ்மஸில் நம்மளால் என்ன முடியுமோ அதை பகிர்ந்து கொடுக்குற பொழுது உண்மையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பு மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. அது காசு தான், பணமாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது, உடையாக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நம்ம பேசாதவங்கள்ட்ட பேசலாம், ஆறுதல் இல்லாதவங்கள பார்க்கலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நோயுற்றவர்களுக்கு போய் ஒரு கேக்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். தெரிஞ்ச ஃபேமிலியில் யார்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அவங்கள்ட்ட இருப்போம். அவங்களையும் தாண்டி அன்றைக்கி கிறிஸ்மஸ் ஈவினிங்கில் ஒருத்தவங்கள நம்ம பங்குலையோ நாம் இருக்கிற இடத்துல சந்தித்து பார்ப்போம். உண்மையிலே அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார். எனவே அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய உறுதிப்பாடோடு இந்த பாடலை இணைந்து பாடுவோம். மாந்தர்களே, நண்பர்களே, எல்லோரும் ஒன்றாக கூடி வாருங்கள். ஏனென்றால் நாம் இயேசுவிலே நாம் எல்லோரும் அன்பின் சொந்தங்கள். இணைந்து பாடுவோமா?
உயிர் நண்பர்களே, அன்பின் சொந்தங்களே, ஒன்று கூடியே வாருங்களே. உண்மை விடுதலையை நாம் சுவாசிக்கவே நம் இறை மகன் பிறந்துள்ளார். வாருங்கள், பாடுங்கள். விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. சின்ன பாலகனின் கொஞ்சம் சிரிப்பலையில் இதயம் மகிழ்ந்திடுதே. துன்ப துயரங்களும் தொல்லை கவலைகளும் மறைந்து மாய்ந்திடுதே. வருவி நண்பரே, வருவி நண்பரே, உண்மை விடுதலை அடைந்திடவே. விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. கண்ணில் கருணையும் மண்ணில் அமைதியும் நிறையும் அவர் வரவே. விண்ணில் தேவனவர் நம்மில் நிறைந்து விட்டால் புலரும் புது விடியல். வருவி நண்பரே, வருவி நண்பரே, உண்மை விடுதலை அடைந்திடவே. விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. நண்பர்களே, அன்பின் சொந்தங்களே, ஒன்று கூடியே வாருங்களே. உண்மை விடுதலையை நாம் சுவாசிக்கவே நம் இறை மகன் பிறந்துள்ளார். வாருங்கள், பாடுங்கள். விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. விண்ணில் உள்ள தேவனுக்கே மகிமை, மண்ணில் நல்ல மாந்தருக்கே அமைதி. ஹalleluya 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 ஹalleluya. எங்களுக்காய் பாலனாய் பிறந்திருக்கிற குழந்தை இயேசுவே, உமது பிஞ்சு கரத்திலே நாங்கள் தஞ்சம் அடைகிறோம். எங்களுக்காய் மனு உருவானவர் நீர், எங்களை தேடி வந்தவர் நீர். நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உமது உயிரையும் கொடுக்க தயாராய் வந்தவர் நீர். இன்று நாங்கள் உமது பிறப்பு விழாவில் மகிழ்ந்திருக்கிறோம், கொண்டாடுகிறோம். பல்வேறு காரியங்களை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவையானது ஒன்றுதான், உம்மை போல நாங்கள் மற்றவருக்காய் எங்கள் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்கள் சொந்த பலத்தால் அது முடியாது சுவாமி. நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையில்தான் நாங்கள் இந்த அடியை எடுத்து வைக்கிறோம். எங்களை சுற்றி இருப்பவர்களோடு எங்கள் மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், அமைதியை பகிர்ந்து கொள்கிறோம், நம்பிக்கையை பகிர்ந்து கொள்கிறோம். எங்களை தேடி வந்த தெய்வம்
நாங்கள் அடுத்தவரை தேடி செல்ல வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுக்கிறீர். இதோ நாங்கள் பொதிந்து வைத்திருக்கிற பல்வேறு கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் உமது கரத்திலே கொடுத்து அடுத்தவர் கனவுகளையும் அவர்களுடைய வலிகளையும் தாங்குகிற சீடர்களாய் மாறுகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும். குடிலில் பிறந்திருக்கிற பாலனேசுவே, எங்களோடு தங்கும். நீர் எங்களோடு இருப்பதால் நாங்கள் அடுத்தவருக்காய் வாழ்வோம். உம்மை போல உண்மை பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உம் பாதம் வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். 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 வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.